அதிர்சருடைய விடாமுயற்சி படம் ஆகஸ்ட் 2வது வாரத்துல தொடங்கும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து கூறப்பட்ட நிலையில ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருந்தாங்க. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அதிர்சர் மீண்டுமே பைக் சுற்றுப்பயணம் மேற்கொள்றார் அப்படின்னும் ஜூலை 27ஆம் தேதி கிளம்பி விட்டாராம். இப்போது அவர் வெளிநாட்டுல பைக் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி கொண்டும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலுமே மற்றொரு பக்கம் பதட்டத்தையுமே கொடுத்திருக்கான். காரணம் இப்போது விடாமுயற்சி படம் தொடங்குமா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. மேலுமே நம்ம அஜித் சாரால இலவு காத்து கிளியாக மாறியிருக்காரு மகள் திருமேனி அவர்கள். வேற படத்திற்கு செல்ல முடியாமல் விடாமுயற்சி படத்தை எடுக்க முடியாமல் திணறிட்டும் இருக்காரா. இந்த முறை அஜித் சார் தன்னை ஏமாற்றி விடுவாரோ அப்படின்ற பயத்துல இருந்த மகள் அவர்களுக்கு நம்ம அஜித் சார் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் போயிருக்காரா. அதாவது 10 நாட்கள் மட்டுமே சுற்றுலா பயணத்திற்கு அஜித் சார் கிளம்பி இருக்காரா. ஆகையால கூடிய விரைவில் திரும்பி விடுவேன், அதன் பின்பு படப்பிடிப்பை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். எனவே இயக்குனர் அனைத்து வேலையுமே முடித்துவிட்டு தயார் நிலையில இருக்காரு. ஆகையால சொன்னபடி ஆகஸ்ட் 2வது வாரத்தில் விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருக்கு. மேலுமே இப்போது இணையதளங்கள்ல பரவி வரும் பொய்யான விஷயங்களை யாருமே நம்ப வேண்டாம் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்து சொல்லப்பட்டுட்டும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க இந்த படத்துடைய இசையமைப்பாளரான நம்ம அனிருத் அவர்கள் படத்துடைய 3 பாடல்களையுமே கிட்டத்தட்ட முடித்திருக்காராம். இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லுமே இருக்காராம். மேலும் இந்த சிங்கிள் ட்ராக் பாடல் ஒரு குத்து பாடலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடலை நம்ம அனிருத் அவர்களே பாடி உள்ளார் அப்படின்றதுமே கூடுதல் சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.